ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சேனல். இந்த வீடியோவில் பெஸ்ட் 5 தமிழ் டப்டு கிரைம் த்ரில்லர் மூவிஸ், அதாவது மலையாளத்தில் வெளியான தமிழ் டப்டு த்ரில்லர் மூவிஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோ, இந்த டாப் 5 கிரைம் த்ரில்லர் மூவிஸ், தெலுங்கு மலையாளம்னு எல்லா மூவிஸையும் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 5வது பார்த்தீங்கன்னா ஜனகன மன, அதாவது நம்ம பிருத்திவிராஜ் நடிப்பில் வெளியில் வந்திருக்கிற ஜனகன மனங்கிற படம் தான். அதாவது ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அப்போது வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. அதை போலீஸ் வந்து அவங்கள வன்முறை பண்ணி அடக்குறாங்க. இந்த கேஸ் வந்து கடைசி கோர்ட்டுக்கு வருது. நம்ம ஹீரோவாக இருக்கிற பிருத்திவிராஜ் அதை வாதாடி அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படம் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வக்கீல் நம்ம ஹீரோ வந்து மிரட்டியிருப்பார். கோர்ட் சீன்ஸ்லாம் அருமையாக எடுத்திருப்பாங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வென் பின் கண்டேதும், வாயிலே நுழையில பேர். அந்த படம் தான். நம்ம டோவினோ தாமஸ் தான் படத்தில் நடிச்சிருப்பாரு. இதில் நம்ம ஹீரோ வந்து போலீஸாக இருப்பார். இது வந்து 2022 வெளியான மலையாளம் தமிழ் டப்டு மூவி. தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. அதாவது அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. அந்த கேஸில் அவர் வந்து ஒரு பொண்ணு வந்து காணாமல் போயிடுறாங்க. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாரு. அந்த பொண்ணு கண்டுபிடிக்கிறதா கேஸு. கடைசி அந்த பொண்ணு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த கொலை பண்ண ஆளையும் கண்டுபிடிச்சிருவாரு. ஆனால் அதில் ஒரு செம்ம ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். கடைசி அதனால் அவர் சஸ்பெண்ட் ஆகுறாரு. திருப்பி இன்னொரு கேஸ், பழைய கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அதை சால்வ் பண்ணால் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. படம் உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதனால் மறக்காமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்க படம் பார்த்தீங்கன்னா தலைவன், அதாவது 2024 வெளிவந்த மலையாளம் மூவி. இது தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, 2 போலீஸ் இருக்காங்க. ஒரு சீனியர், ஒரு ஜூனியர். அதாவது சீனியர் வந்து ஒரு நல்ல ஜாலியான போலீஸாக இருக்கார். ஜூனியர் ஆனால் கட் அண்ட் ரைட்டான போலீஸாக இருக்கார். 2 பேருக்கும் உள்ள ஈகோ கிளாஸ் தான் படத்தோட கதையாக போயிட்டுருக்கும். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ மேலே ஒரு கொலைப்பழி விழுந்துருது. அந்த கொலைப்பழியை துடைக்கிறதுக்கு அவர் இப்போ ரொம்ப போராடுவார். அவருக்கு ஜூனியராக இருக்கிற போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணாரா இல்லையா, என்ன நடந்துச்சு, எதனால் அவருக்கு அந்த கொலைப்பழி விழுந்துச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட கதையாக இருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போகும். அதனால நீங்கள் இந்த படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க. மஸ்ட் வாட்ச் மூவின்னு நான் அதை சொல்லுவேன். அதனால் இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்க படத்து பேர் பார்த்தீங்கன்னா கிரேட் ஃபாதர். அதாவது இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவி மாதிரி இருக்கும். படத்தோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட பொண்ணை ஒரு சீரியல் கில்லர் ரேப் பண்ணிட்டு போயிடுறாரு. இதனால் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த சீரியல் கில்லர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் படத்தோட கதையாக இருக்கும். நம்ம ராட்சசன் மூவியோட பாணியில் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. சூப்பராக இருக்கும். சரியான சஸ்பென்ஸு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கிரேட் ஃபாதர் 2017 வெளியிருந்திருக்கு இந்த படம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்க படம் பார்த்தீங்கன்னா 2020 வெளியான ஃபாரன்சிக் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்துலையும் டொவினோ தாமஸ் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. ஒரு வேற லெவல் கிரைம் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம் இதை. படத்தோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்கள கடத்தி கடத்தி கொள்றாங்க ஒரு சைக்கோ கில்லர். அந்த சைக்கோ கில்லர் யார் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபாரன்சிக்கில் இருக்க ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. கடைசி அந்த சைக்கோ கில்லருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. உண்மையிலே வேறு லெவலில் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக இருக்கும். கடைசியில் எண்டு வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு ப்ரெடிக்டபுளாக இருக்க ஒரு ஸ்டோரி தான். ஆனால் எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்டோரியாக இருக்கும். மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த மூவி கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சொன்ன படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட பார்ட் 2 வீடியோ அடுத்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். பார்ட் 1 வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூவி லவருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.